மட்டக்களப்பு மாவட்டத்திலே என்னுடைய பிரதேசத்துக்கு கொழும்பிலே இருந்து பொதுபல சேனா அணியினர்கள் ஊர்வலமாக சென்று எங்களுடைய பிரதேசத்திலே பாரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிற ஒரு முனைப்பை கௌரவ சாகல ரத்நாயக்க அவர்கள் தடுத்து நிறுத்தி தந்தமைக்காக இந்த இடத்திலே நான் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் மட்டக்களப்பிலே இருக்கிற ஒரு பௌத்த துறவியும் மிகுந்த கேவலமான முறையிலே அந்த மாவட்டத்திலே இருக்கிற தமிழ் முஸ்லிம் உறவுகளுக்கு மத்தியிலே பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு சண்டித்தனத்தோடு செயல்படுகிற ஒரு மதகுருவாக காணக்கூடியதாக ஒரு கேவலமாக இருக்கிற விடயம். எனவே இந்த நாட்டிலே நல்லாட்சியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று எல்லோரும் சொல்கிறோம். ஆனால் மதகுருமார்களுக்கு வேறொரு சட்டமா அல்லது மற்றவர்களுக்கு வேறொரு சட்டமா என்பது பற்றி எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தண்டனை சட்டக்கோவையிலே பௌத்த மத துறவியர்களுக்கு வேறு ஒரு தண்டனை அல்லது வேறு ஒரு சட்டம் இருக்கிறது என்ற திருத்தத்தை நாங்கள் கொண்டு வந்தால்தான் நாங்கள் ஜனநாயகம் பற்றியும் நல்லாட்சி பற்றியும் பேச முடியும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை என்று சொன்னால் சட்டம் எல்லாருக்கும் சமமாக இருப்பதாக இருந்தால், ஜனநாயகம் பற்றி பேசுகிற சபையாக இது இருந்தால், இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தூண்டுகிற மத குருமார்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாகும். எனவே எதிர்காலத்திலும் இன்னும் சிந்தித்துக் கொண்டிருக்காமல் இன்னும் காலத்தை தாழ்த்தி கொள்ளாமல் இதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை அவசரமாக செய்ய வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய அமைச்சு சிறந்த முறையிலே பணியாற்றுகிற அமைச்சாக இருக்கிறது என்பதை மிகவும் நேர்மையாக அங்குள்ள அமைச்சர், பிரதி அமைச்சர், நான் உட்பட செயலாளர், அதிகாரிகள் எல்லோருமே மிகுந்த நேர்மையாக செயலாற்றார்கள் என்பதை என்னால் உறுதிப்பட சொல்ல முடியும் என்று சபைக்கு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.